வணக்கம் 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். அவதூறு வழக்கில் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றதால் எம்பி பதவியிலிருந்து ராகுல் காந்தி தகுதி நீக்கம். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் மக்களவை செயலாளர் உத்தம் குமார் அறிக்கை. ராகுல் காந்தியை தகுதி நீக்கம் செய்வதில் பாஜக முனைப்பு காட்டி வந்தது. காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. இந்திய ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் கருத்து. ராகுல் காந்தி தகுதி நீக்கத்தை எதிர்த்து அரசியல் ரீதியாக போராடுவோம் என்று உறுதி. ராகுலை தகுதி நீக்கம் செய்தது அப்பட்டமான ஜனநாயக படுகொலை. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக அளித்த பேட்டியில் வைகோ கருத்து. தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய 30 நாட்கள் அவகாசம் இருக்கும் நிலையில் அவசரமாக ராகுலை தகுதி நீக்கம் செய்தது ஏன்? நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தியின் குரலை ஒடுக்கவே நடவடிக்கை என்றும் திமுக எம்பி கனிமொழி குற்றச்சாட்டு. ராகுல் காந்தி தகுதி நீக்க விவகாரத்தில் சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி. எம்பி பதவியிலிருந்து ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் சற்று நேரத்தில் காங்கிரஸ் அவசர ஆலோசனை. கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் மூத்த நிர்வாகிகள் பங்கேற்கின்றனர். நடிகர் அஜித் குமாரின் தந்தை மறைவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல். அஜித் குமாரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆறுதல் தெரிவித்தார். பிரபல பாடகி பாம்பே ஜெயஸ்ரீ லண்டனில் உள்ள மருத்துவமனையில் அனுமதி. கீழே விழுந்ததில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதாக தகவல். அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு எதிரான வழக்கில் எழுத்துப்பூர்வமான வாதங்களை தாக்கல் செய்தது ஓபிஎஸ் அணி. விரைவில் தீர்ப்பளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். மின்வாரிய ஊழியர்களின் ஊதிய உயர்வு தொடர்பான பேச்சுவார்த்தை தோல்வி. 25% ஊதிய உயர்வு கோரும் நிலையில் 6 விழுக்காடு மட்டும் அளிக்க மின்வாரியம் முன்வந்திருப்பதாக தகவல். கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. மற்ற பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 5 நாட்களுக்கு மிதமான மழை நீடிக்கும். சென்னையில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என்றும் தகவல். நமக்குள் நாம் அழித்துக் கொண்டே இருந்தால்தான் ஆளுங்கட்சியாகவும் எதிர்க்கட்சியாகவும் வர முடியும். திமுக அதிமுகவை குறிப்பிட்டு சட்டப்பேரவையில் கே பி முனுசாமி பேச்சு. சென்னை மந்தவேலியில் உள்ள சாலைக்கு மறைந்த பாடகர் டி எம் சவுந்தரராஜன் பெயர் சூட்டப்பட்டது. பெயர் பலகையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கல்லூரிகளுக்காக 6 லட்சம் பள்ளி மாணவர்களின் விவரங்களை விற்க பேரம் பேசப்படும் அதிர்ச்சி ஆடியோ. பள்ளிக் கல்வித்துறை விசாரணை நடத்தும் என முதன்மை செயலாளர் தகவல். பலத்த அமளிக்கு இடையே நிதி மசோதா மக்களவையில் நிறைவேற்றம். அதானி விவகாரத்தில் விசாரணை கோரி எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கமிட்டதால் இரு அவைகளும் முடக்கம். विधेयक में परिणामी परिवर्तन कर दिया है। 27 मार्च 2023 को प्रातः 11 बजे तक के लिए स्थगित की जाती है। 2023 as amended be passed. हाँ कहे ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதா குறித்து விவாதிக்க அனுமதிக்காததற்கு எதிர்ப்பு. மக்களவையிலிருந்து திமுக வெளிநடப்பு. பொதுத் தேர்வு எழுத வராத மாணவர்களை மீண்டும் தேர்வெழுதச் செய்ய நடவடிக்கை. சட்டப்பேரவையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம்.
என்எல்சிக்கு நிலம் கொடுத்தோருக்கு உரிய இழப்பீடு கிடைக்கச் செய்ய உயர்மட்ட குழு அமைப்பு. சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம். ரஜினிகாந்த் மகள் ஐஸ்வர்யா வீட்டில் கொள்ளையடித்த நகைகளை வாங்கியதாக ஒருவரிடம் விசாரணை. மீட்கப்பட்ட நகைகளை அடையாளம் காண ஐஸ்வர்யாவிடம் விசாரணை நடத்த திட்டம். நடிகர் அஜித்குமாரின் தந்தை PS மணி உடலுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அஞ்சலி. அஜித்குமார் இறுதிச் சடங்கு செலுத்திய நிலையில் பெசன்ட் நகர் மின்மயானத்தில் உடல் தகனம். அஜித்துக்கு நடிகர் விஜய் நேரில் ஆறுதல். நீலாங்கரையில் உள்ள இல்லத்தில் சந்தித்து ஆறுதல் கூறினார். தமிழ்நாட்டில் புரட்சிக்கான நேரம் வந்துவிட்டதாக கோவில்பட்டியில் நடந்த பாஜக கூட்டத்தில் அண்ணாமலை பேச்சு. பிற மாநிலங்களைப் போல் தமிழ்நாட்டிலும் களம் மாறிவிட்டதாக நம்பிக்கை. வரும் 2025ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவில் காசநோயை ஒழிக்க இலக்கு. உத்தரப்பிரதேசத்தில் நடந்த மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி உறுதி.